அன்பானவர்களே, காலை வணக்கங்கள். இது நல்லதை விரும்பும் முருகானந்தன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான் வழிபடக்கூடிய தெய்வம் அந்த ஈசன் தில்லை அம்பலத்தான் நடராஜ பெருமான். என் உள்ளத்திலே நடனமாடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த நாயகன் அவன்தான் பிரதானம். என்னுடைய வீட்டில் அவர் தான் சௌகரியமாக இருப்பார். அவருக்கெல்லாம் சௌகரியமாக வேணும். காலையில் உணவு வேணும், அதிகாலையிலே அவருக்கு உணவு வைக்கணும், அதிகாலையிலே அவருக்கு விளக்கு பற்ற வைக்கணும், அதிகாலையிலே அவருக்கு தூப தீபங்கள்லாம் காமிக்கணும், அதிகாலையிலே அவர் சௌகரியமாக இருக்கணும்னு விருப்பப்படுவார். மலர்களால் அவரை அலங்கரிக்கணும், இதெல்லாம் செய்யணும். அவருக்கு செஞ்சுட்டு தான் இருக்க வைக்கிறார். அப்போது நான் வழிபடக்கூடிய என் வழிபாட்டுக்குரிய இந்த புத்தகங்களாகட்டும், வேறு வாசிக்கக்கூடிய புத்தகங்கள் எதை வேணாலும் இப்போ வேணால் எடுத்து வாசிப்பேன். முத்துராமலிங்கர் ஆகட்டும், கண்ணதாசன் ஆகட்டும், பாரதியார் ஆகட்டும், டாட்டாவாகட்டும், அலெக்சாண்டர் ஆகட்டும், நெப்போலியன் ஆகட்டும், நபிகள் நாயகத்தினுடைய திருமறைகள் ஆகட்டும், ஜீசஸுடைய பைபிள் ஆகட்டும், திருவாசகம் ஆகட்டும், திருக்குறள் ஆகட்டும், பாரதியார் கவிதைகள் ஆகட்டும், நாராயணமூர்த்தி ஐயாப்பட்டு நம்பால் முடியும் தம்பி, பாரத பண்பாடு என்ன சொல்லுகிறது, ஆடல் வல்லான், திருப்புகழ், திருக்குறள், தலாய் லாமா, அம்பானி, மை டேஸ்ன்னு சொல்லி கேஆர் நாராயணோடது, கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன், கண்ணீர் பூக்கள் மேத்தாவோடது, குறையொன்றுமில்லை, மகாபாரதம், ராமாயணம், இப்படி இந்த புத்தகங்கள் எல்லாமே எதுக்காகனா அதாவது இறுதியாக நம்ம முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது கீதையை நம்ம முழுமையாக தெரிஞ்சிட்டோம்னா இது எல்லாமே நம்ம ஒன்றும் பெரிய படிக்கணும்னு அவசியம் இல்லை தான். இருந்தாலும் அதுக்காக மற்ற மகான்களை நம்ம படிக்காமல் விடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அதையெல்லாம் படிக்கிறோம். கீதை முழுமையான ஒரு ஞானத்தை நமக்கு கொடுத்துருது. புக்கீதையும் திருவாசகம் நமக்கு அந்த முழுமையான ஞானத்தை கொடுத்துருது. திருக்குறளும் நமக்கு அந்த முழுமையான ஞானத்தை தருகிறது. இந்த 3 புத்தகங்களுமே நமக்கு என்ன கேட்குறோமோ அது அத்தனையும் கொடுத்துருது. எல்லாத்தையும் சொல்லிடுது. இந்த 3 புத்தகங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுது. ஆக நம்ம இதில் தெரிஞ்சு கொண்ட செய்தி என்ன அப்படின்னா, கற்றுக்கொண்டே இரு அப்படிங்கிறதான் முதல்ல. ஆமாம், தொடர்ந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 10, 20, 30 பக்கங்களாவது, ஒரு 50 பக்கமாவது படிச்சிடணும் அப்படிங்கிறது எனக்கு எப்போவுமே. ஏதோ ஒன்று வாசிச்சிட்டே இருப்பேன். அது புத்தகமாக வாசிப்பேன், இல்லைன்னா இது போன்ற இந்த வலைத்தளங்கள் மூலமாக நம்ம வாசிக்கிறது. ஆக பகவானை நம்ம என்ன வாசித்தாலும் நமக்கு நம்ம இறுதியாக தெரிஞ்சுக்க வேண்டியது பகவான் தான் நாம் அறியப்பட வேண்டிய பொருள் அப்படிங்கிறது தான். பகவான் ஈசன் அவனுடைய குணாதிசயங்கள் என்ன, நம்ம எப்படி அவனிடத்தில் அவனை சரணாகதி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே. அல்டிமேட் படிப்பதனுடைய அல்டிமேட், இத்தனை புத்தகங்கள் படித்தாலும் இந்த எல்லாவும் சொல்லக்கூடிய அல்டிமேட் விஷயம், பகவானை தெரிஞ்சுக்கிட்டியா, பகவான் இடத்துல பக்கத்தில் போனியா, பகவானுடைய குணாதிசயங்கள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டியா. புரிஞ்சுக்க முடியாது, அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணினியா, அப்படி சொல்லிக்கலாம். அதுதான் விஷயம் அதில். அதனால் அந்த ஞானத்தை அந்த பரமாத்மா இந்த ஜீவனுக்கு இந்த காலகட்டத்திலே இந்த அளவிலே தந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதுதான் ரொம்ப ஆனந்தமாக நான் எடுத்துக்கிறேன். பற்றுக்களை அறுக்க சொன்னால் பற்றுக்கள்லாம் அறுத்து தெரிஞ்சிட்டேன். பற்றுக்கள் இப்போ எந்த பற்றும் இல்லை. எல்லா பற்றுமே, சகோதரி, அம்மா, மனைவி, பையன், நண்பர்கள், உறவுகள், எல்லாமே இப்போ தள்ளி வச்சாச்சு. அதாவது வேணும்னு எடுத்துக்கிற தூரத்தில் வச்சாச்சு. அதுதான் அப்படிங்கிற மாதிரி இல்லவே இல்லை. அதுதான் பிரதானம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு காலத்துலையும் இப்போ வச்சுக்கிறது இல்லை. பகவான் காரியம் அப்படின்னா முதல்ல பகவான் காரியம்தான், அதுக்கப்புறமேல் தான் இது எல்லாமே. அதுதான் அதில். அப்போது அதை நம்ம அந்த ஒரு துணிச்சல் நமக்கு பகவான் ஏதோ பிச்சை போட்டால், அதனால் பகவானை நம்ம இன்னும் அதிகமாக அவரை நோக்கி நம்ம பயணப்படுவதற்கு நமக்கு அது ரொம்ப உதவியாக இருக்குது. ரொம்ப உதவியாக இருக்குது. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வைக்கிறான். அதுவும் இந்த ஒரு ஆண்டுக்குள்ளே நான் தெரிஞ்சு கொண்ட விஷயங்கள் ரொம்ப அநேகம். 1.25 வருடத்துக்குள்ளார என்னுடைய அந்த சனி திசைக்கு பிறகு 2.5 ஆண்டு ஜென்மச்சனிக்கு பிறகு நான் அதிலே பட்ட துன்பங்கள், அவமானங்கள், அசிங்கங்கள், தினம் தினம் வேதனை, தினம் தினம் மரணம்,
அதையெல்லாம் அனுபவித்த பிறகு இப்போ அந்த 1.25 வருடமாக இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆனந்த வாழ்க்கையை தந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் எனக்கு சனி போகல தான், இன்னும் காலில் தான் இருக்காருனா, தலையில் தான் இருக்காருனாலுமே கூட அதை என்னை தொந்தரவு பண்ணுறதில்லை, இந்த ஜீவனை தொந்தரவு பண்ணிக்கிறது இல்லை. அதனால் இந்த பக்குவத்தை இந்த அளவிலே கொடுத்து 2வது ஜென்மம், புனர்ஜென்மம்னு சொல்லுவேன். இது 2வது ஜென்மத்தில் என்னை வாழ வைத்து எதற்கும் அச்சப்படாமல் பலமே வாழ்வு பலவீனமே மரணம்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார். அதுபோல் எதற்கும் அச்சப்படாமல் ஒரு பலத்தோடு என்னை வாழ வச்சு நல்ல அறிவை கொடுத்து ஆங்கிலம் எல்லா வகையான மொழிகள்லேயும் எனக்கு நாட்டத்தை கொடுத்து என்னுடைய கவித்துவத்தை முழுமை செய்து என்னுடைய பேச்சாற்றலை வளர்த்தி விட்டு என்னுடைய எழுத்தாற்றலையும் அதிகப்படுத்தி என்னை பாட வச்சு பாட்டுகளை எழுத வச்சு ஒரு எண்கணிதத்தை நல்லா பலப்படுத்தி எண்கணிதத்தை நல்ல நுட்பமாக ஆராய்வதற்கான அறிவை கொடுத்து வாஸ்து சாஸ்திரத்தினுடைய ஆழ அகலங்களை தெரிய வச்சு நிறைய ஆலோசனைகள் எல்லாருக்கும் சொல்ல வச்சு நிறைய உதவிகள் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 10-20 பேருக்காவது குறைந்தபட்சம் ஒரு 20 பேருக்காவது ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பக்குவத்தை கொடுத்து மற்றவங்க அந்த உதவினால் அவங்க அடையக்கூடிய அந்த பலன்களை பார்த்து சந்தோஷப்பட வச்சு என்னிடத்தில் எனக்கு பிரியமாக இருக்கிறத தான் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம தர்மசாஸ்திரம் சொல்லுது. அப்போ அந்த பிரியமாக இருக்கிறத எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் கொடுக்க வச்சு இப்படி சகலத்தையும் என்னை ஒரு முழுமையாக மனிதனாக மாற்றிய அந்த இறையர்களுக்கு என்ன நன்றி சொல்வது. நான் ஜென்மா எடுத்துடைய பலனை நான் அடைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு முழுமை கிடச்சிருச்சு. இனி மரணம் எப்போ வந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா மரணத்துக்கு முன்னாடி என்ன தேணுமோ அதை பகவான் தெரிவிச்சிட்டார். அதுதான் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறேன். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே அப்படின்னு சொல்லி அவனுடைய இணை அடியை சரணாகதி அடைந்தாச்சு. ராமவம்ச பரமஹம்சர் சொல்லிக்கிற மாதிரி நம்முடைய மூத்த சித்தர்கள்லாம் சொல்லிக்கிற மாதிரி பகவான் நோக்கி இந்த பயணம் இனிதே அமைகிறது. இன்று நான் ஜனித்த நாள், இந்த பிறவிலே இன்று நான் ஜனித்த நாள். இன்றைக்கு நான் 52 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தினத்தை நான் ஜனித்தேன். 25/8 ஆக பள்ளி உச்சி கொட்டுது. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நாளுடைய செய்தியாகத்தான் இதை உங்களுக்கு நான் இப்போ சொல்லியிருக்கேன். சுவாமி திருமுருக கிருபானந்த வாரியார் அவதரித்த இந்த புனிதமான நாளில் நானும் பிறந்ததுக்காக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். ரொம்ப மகிழ்ந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நல்லதே விரும்பும் முருகானந்தன் ஜெய் பனி சேனலுக்காக.